வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு என்னுடைய வீட்டில் இருக்கிற முருக்க மரங்கள் என்ற கிளைகளை வெட்ட போகிறேன். எப்படி என்று பாருங்கள். நீங்களும் உங்கள் வீடுகளில் இருக்கின்ற முருக்கங்கிளைகளை வெட்டி தண்ணிக்க வச்சு பாருங்கள். சில நேரத்தில் வேர் வரக்கூடும். நான் ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்க்க போகிறேன். இனி இது நல்ல ஒரு திக்கான தடியாக வளரும். இங்கேயும் ஒரு தடி வெட்டலாம் என்று நினைக்கிறேன். இனி அடுத்ததையும் வெட்டுவோம். வளைஞ்சு போட்டு இங்கே வெட்டுவோம். இப்போ பாருங்க, இதில் வெட்டி விட்டபடியால் நல்ல தடியும் நல்ல ஸ்ட்ராங்காக வளருற. அதோட நல்ல இது வளையாத அளவுக்கு தான் வளரும். இந்த அடித்தடி நல்ல மொத்தமாக இருந்தால் இங்கே மேலையும் நல்ல வடிவை தாங்கும் இதில் வர கிளைகளை. அப்போ நல்ல வடிவாக வளரும். இந்த மரத்தையும் பாருங்கோ, இப்படி வெட்டி விட்டபடியாக நல்ல வடிவாக வளருது. நீங்களும் முருக்க மரத்தை வெட்டி வளவுங்கோ, நல்ல வடிவாக வளரும். இது செடி முருங்கை இப்படி வெட்டுவோம். இந்த சின்ன இடம் விடக்கூடாது. இப்போ பாருங்க, இந்த முருங்கை மரத்தில் இருக்கிற கிளைகள் எல்லாத்தையும் வெட்டி கொண்டு வந்துட்டேன். இனி இது எடுத்து ஒரு பொரியல் முருங்கையில் வறுக்க போகிறேன். இனி இதை நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். வீட்டில் அறுவடை செஞ்ச முருங்கையிலேருந்து அதுக்கப்புறம் பாருங்க, அந்த தடி எல்லாம் அப்படியே எடுத்து தண்ணிக்க வச்சுருக்கிறேன். சில நேரத்தில் வேர் வரக்கூடும். நல்ல அடுக்கு சவரத்தை இப்படி தான் வெட்டிட்டு தண்ணிக்க வச்சு நான் பாருங்க, அவ்வளோ வேறுண்டு